வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த வீக்கில் நடந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லாங் வீடியோவில் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நல்ல ஒரு ரீச் இருந்தது. ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ நல்லா ரீச் இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வந்து ஒரு மண்டே எடுத்த விலாக் தான். வீட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஐ மீன் காய்கறி கொஞ்சம் தேவையானதெல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் இந்த வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் செடிகளுக்கு போடுவேன். அப்படி இல்லைன்னா வேஸ்ட் போடுறவங்ககிட்ட கொடுத்து விட்டுறது தான். அதுக்கு அன்றைக்கி ஈவினிங்கே கொஞ்சம் வெளியே போய் இந்த மேரேஜ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறனால நம்மளுக்குமே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக வெளியே போக வேண்டியது இருந்தது. ஸோ ஈவினிங்கே கிளம்பி வெளியே போய் கொஞ்சம் ஒரு சின்ன ஷாப்பிங்னே சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்குள்ளே போனதுனால ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போனதுனால கொஞ்சம் நிறைய விஷயம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வெளியே போயிருந்தோம். அண்ட் வெளியே போகும்போது ஒரு விஷயம் முந்தி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவளை வந்து கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஏதாவது பசிச்சுன்னா நம்ம ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை. காரில் வச்சு அவளை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் வந்து கீழே போகணும்னு சொல்லுவாள். திடீர்னு பேக்குக்கு போகணும்னு சொல்லுவாள். ஐ மீன் பேக் சீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாள். பிறகு ட்ரைவ் பண்ணுற இடத்துக்கு போய் இந்த ஸ்டியரிங் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேபி வளர வளர பிள்ளைங்களுக்கு வந்து இது செய்யக்கூடாது இது செய்யலாம் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் அந்த வளர்ந்த பிறகும் பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா சேட்டை தான் பண்ணுறாங்க. நமக்கு கொஞ்ச நாள் கஷ்டம்தான். பட் எனிவேஸ் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி பழகிட்டே இருக்கோம். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறா. முந்தியெல்லாம் கொஞ்சம் சைலண்டாக தான் இருப்பாள் காருக்குள்ளே. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டிலேருந்து எனக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியது இருந்து. ஸோ அப்படி போய் அம்மா வீட்டிலேருந்து டேரெக்டாக ஹேர் கட் பண்ண போயாச்சு. எனக்கு பர்சனலி இந்த அக்கா தான் எனக்கு நேராக ஹேர் கட் பண்ணி விடுறதுக்கு ஜஸ்ட் ₹100 மட்டும்தான் வாங்கினாங்க. மற்றபடி லேயர் பண்ணுறதுக்கு 300 to 400 வாங்குவாங்க. இந்த டைம் வந்து நேராக தான் கட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த அக்கா தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். எவ்வளோ பெரிய சலூன் ரெக்கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பர்சனலி இந்த அக்கா பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பேன். அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திரும்ப வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். என் வீட்டில் வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து நிறையவே காய்ச்சிருந்தது. பட் என்ன பிரச்சனைனா மழை இருக்கிறனால எல்லாமே கீழே விழுந்துருது. ஸோ அது கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகுது. இது அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வீடு இருந்தது. ஸோ நாங்கள் 2 அண்ணாத்துக்கு தான் போயிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேபி கொண்டு வர ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ். அது முடிச்சுட்டு மறுபடியுமா நாகர்கோவில் போத்தீஸ் போக வேண்டியது இருந்தது. அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் போய் வாங்க போயிருந்தோம். போகிற வழியில் வந்து அந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அந்த ஒரு கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அது நல்லா இருந்தது. அப்புறமா ஈஸி பாயும் போக வேண்டியது இருந்தது. ஈஸி பாய்க்கும் போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். என்னென்னா பேபி எடுத்துகிட்டு வர வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம்னு சொன்னேன்ல. அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வாங்காமல் போயிட்டோம். ஐ மீன் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் போய் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு திரும்ப வந்து இன்னொரு டே போய் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்சல் வந்து நம்ம ஆக்சஸரீஸில் உள்ள பார்சல் எல்லாமே வந்துருந்து அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து எப்போவுமே இந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இது அதுக்கு அடுத்த நாள் ஐ மீன் இது வந்து ஃப்ரைடே. இது அடுத்த நாள் ஈவினிங். தேர்ஸ்டே வந்து வெட்டிங் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இது ஃப்ரைடே வந்து ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிற வீடியோ. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் என்கேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருக்கலாமே, ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஓகே தான். பட் ஃபேமிலியில் வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அதை வந்து ஆட் பண்ண விரும்பலை. அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ இது என்கேஜ்மெண்ட்டில் போய் சாப்பிட்டு எடுத்துகிட்டு நல்லா வீட்டுக்கு வந்தாச்சு.